வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 3ல பார்க்கிறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. எதனாலனா நம்மளுடைய சுய ஆசைகளை, சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியான சில காரியங்கள் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும். நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்னத்தான் கதை தட்டினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் திறக்க போறதில்லை. எனக்கு நல்ல 1 கோடி ரூபாய் காரு தாங்க, நல்ல ஒரு பெரிய வீடு தாங்க, அது நிமித்தமாக கர்த்தர் நாம் மகிமைப்படுமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேதத்தில் பார்க்கிறோம், சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா கேட்டிருக்கலாம், ஆனா ஞானத்தை கேட்டார். ஞானம் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஞானமே முக்கியம், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்னு சொல்லி நீதிமொழிகள் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, இல்ல நம்ம சுய ஆசைகளை, சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்றத சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி கேட்டிருந்தா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவும் அவருக்கு சித்தமான காரியங்களை கேட்டு அவர் கையினாலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.